இப்படியெல்லாம் உங்க கூட ஐக்கியப்பட்டு பழகினாரனே, அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் எப்படின்னு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தாங்கிக்கிட்டீங்க? அது எம்ஆர் ராதாவுக்கு ஊரில் 1008 புடுங்கள் வந்தோடனே உட்காந்து அண்ணன் உட்காருங்க அப்படின்னு பேசும்போது டபால் கீழே விழுந்து ராதா அண்ணனுக்கு என்ன எப்படி இருக்கு எம்ஜிஆர் நலம்பு கலத்துக்கு அடிச்சாரு பாருங்க ஓடிக்கிட்டாரு. எதுக்காக கள்ளத்துக்கு எம்ஜிஆர் நலவுடன் இருக்கிறாரான்னு கேட்கத்தானே வந்திருக்காரு. ஆமாம், ஏன் கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க எஸ்எஸ்ஆர்? அவரை பார்க்க வந்தா இவன் குறுக்க நிற்கிறானே அந்த கோவம். உங்களை பார்த்து கேட்கல எம்ஜிஆர் கேட்குற சவுண்டே வரல, நீ எப்படி இருக்க? எம்ஜிஆர் பெட்ல இருக்காரு, நீங்க எம்ஜிஆரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போறீங்க. அவர் பெட்ல இருந்துட்டு உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்காரு. எம்ஜிஆர் அடிமைப்பெண் படத்துல இந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, இதோட பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆஸ்பத்திரியில துப்பாக்கி சூடு விடும்போது அதுக்கு போட்ட கெட்டு அதை அவர் எப்படி தனக்கு ஸ்டைலா மாத்திருக்காரு பாருங்க. அதான் நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டது எல்லாம் எழுதி எடுத்துட்டு வா அப்படி என்னை விட்டுட்டு போயிருக்காரு. உங்களை விட்டு போயிருக்காரு. நான் அதை எழுதிட்டு இருக்கேன். இன்னும் 45 பக்கம் நிறைஞ்சாதான் நான் எடுத்துட்டு போவேன். அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கிறீங்க. காண கிடைக்காத மனிதர். யார் இவர் தெரிகிறதா? நீங்க இவரை பார்க்கறது ஒண்ணுதான், மக்கள் விலகம் எம்ஜிஆரை பார்க்கறது ஒண்ணுதான். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, மக்கள் விலகம் எம்ஜிஆருக்கு பக்கத்துல எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரத்திலையும் எம்ஜிஆர் கூடவே இருந்த மனிதர். அப்போ இப்போ நமக்கு எம்ஜிஆர் இவர் தானே. அந்த எம்ஜிஆரின் உடை அலங்காரி எம்ஏ முத்து அண்ணன் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. சட்டை கிழிச்சு தூக்கி விசில் அடிச்சதா பிடிச்சிக்கினேன். இருந்த ஆஃபீஸெல்லாம் ஓடிவிட்டான். அவன் அவாய்ட் பண்ணிட்டவரில் அதே கிரிப்பில் எல்லாம் போனதுக்கப்புறம் இவர் அதே கெத்தில் அப்படின்ட்டார். சரி, இவருக்கு ஒன்று தான் தெரியுமே, எல்லோரும் ஓடிட்டாங்க. செகண்ட் ஸ்டாப் அன்றைக்கி ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை. இவர் பார்த்து ரெஜிஸ்டர் எடுத்துட்டாரு. நான் கீழே வந்து என்ன ஐயா ஒன்று ஓட கட்டிட்டாரா என்னரா, அதே ரொட்டியில் தாடா விட்றா அப்படி போட்டு மத்தியானம் சாப்பிட்டேன். சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டேன். ராத்திரி 7:45 கூப்பிட்டு காலையில் சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருள் விட்டு போச்சு. அது சமையக்காரனை கூப்பிட்டு, எனக்கு இது வச்சு இல்லை இவனுக்காக வைக்கலை, கூப்பிட்டு இதுக்காக நீ இருக்க, உன்னை ஆரம்பத்தில் இதுக்க வச்சு ஒரு ஆள் பார்த்து வைக்கிறக்கா வச்சுருக்க. இல்லைங்க, அது கொஞ்சம் கூட்டம் வரும், எம்ஜிஆர் வீட்டுக்குன்னா வருவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் செய்யலை, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு, அப்புறம் எல்லோரும் பண்ண தொல்லையில் நான் யார்கிட்ட கோச்சுக்குவேன், நீ ஏன் பிள்ளை கிட்ட கோச்சில்லை யார்கிட்டப்பா. ஓ, நீங்கள் அது நீங்கள் தச்சு கொடுத்த சட்டையை கிழிச்சு உங்களை கோவத்தில் விரட்டுனதுக்கு இப்போ திருப்பி உங்ககிட்ட அவர் ரிக்வஸ்ட் கேட்குறாரு. நான் யார்கிட்டப்பா கோச்சுக்குவேன், நீ ஏன் பிள்ளை உங்கள்கிட்ட கோச்சு அவங்க யார்கிட்ட ஆடுங்கள. நான் சட்டையை எடுத்து தொடச்சேன். சரி, எல்லாம் முடிஞ்சுடனே நீ எப்படி போகிற? இல்லை, வெளியே போனால் பஸ்ஸில் போகாத, என் காரு 47 அதில் போய் வீட்டில் எம்ஜிஆர் காரு 4777 அதில் எழுதிவிட்டு இவன் யார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் இன்றைக்கு அதை என்னால் மறக்க முடியல. அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வசதி இல்லை, என்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை. அந்த கோவத்தில் திட்டுனதுக்கு திருப்பி உங்ககிட்ட வந்து கண்டிறாரு. நான் வேற யாருக்கையா கோவிப்பேன், ஒன்று தான் கோவிப்பேன். அது ஏன் புள்ள, நீ ஏன் புள்ள, உங்கள்கிட்ட நான் இது எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன். அவர் அழைகிறாரு சொல்லிட்டு அது இன்னைக்கும் மனசில் நிற்குது. இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் பக்கத்தில் வச்சு உயிருக்கு உயிராக வளர்த்து பெத்த புள்ள மாதிரி காத்து இப்படியெல்லாம் உங்க கூட ஐக்கியப்பட்டு பழகினாரனே, அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் எப்படின்னு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தாங்கிக்கிட்டீங்க? அது
அந்த ஃபைனான்ஸருக்கு எம்ஆர் ராதா ஏதோ ப்ராப்ளம். அதனால் நீங்களே எம்ஜிஆர்கிட்ட கேளுங்க வந்து நேரில். அவர் என்ன பண்ணிட்டாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அடுத்தபடியாக கழிச்சிட்டு கொடுப்பேன்ட்டார் எம்ஜிஆர். என்ன படம்னு? அது வந்து பெட்ரோல் தம்பிள்ளையாவா? பெட்ரோல் தம்பிள்ளையா கிளைமேக்ஸ் என்ன சொன்னா கால் ஷீட் கொடுப்போம்னு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. சரி, அது ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் பணமும் கொடுக்கல அவர். நேராக வாசு அவர் பேர். நேராக நீங்களே வந்து பாருன்னா அந்த பெட்ரோல் தம்பிள்ளையா ப்ரொடியூசர் பேர் வாசு. இவர் அதில் ஃபைனான்ஸ் வந்து எம்ஆர் ராதா. சரி, எம்ஆர் ராதா. அவன் என்ன பண்ணிட்டான், படம் கால் சீட்டு வந்தால் தான் பணம் வரும். ஆமாம், பணம் வந்தால் தான் உனக்கு நாங்கள் கொடுக்க முடியும், எம்ஆர் ராதாவுக்கு தர முடியும். ஆமாம். கால் சீட்டு வாங்கலை, கால் சீட்டு கொடுக்கல, வரல. அவர் கதையை முழுசாக சொன்னால் தான் நான் வருவேங்கிறார் இவர். ஆமாம், அவர் கதையை முடிச்சு அவர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கீங்க, புதுமை பித்தன்லேயே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கதையை சொன்னால் தான் கால் சீட்டு தரோம்னு. ஆமாம், அந்த மாதிரி இருந்தனால அப்போ வந்தோடனே இந்த ஒரே எம்ஆர் ராதாவுக்கு ஊரில் 1008 பிடுங்கல். வந்தோடனே உட்காந்து அண்ணன் உட்காருங்க பேசும்போது டபால் போதில் தானே வந்திருக்கான், டப்புன்னு பண்ண முடியும் பதுக்கிட்டார். பதுக்கிட்டு அவனுக்கு சுட்டதில் கீழே விழுந்து ராதா அண்ணனுக்கு என்ன எப்படி இருக்குது, அப்போ கூட தன்னை கொலை பண்ண வந்தானே அவன் எதிரியா நினைக்கல அண்ணன் எப்படி இருக்காரு. ஏன்னா அவரும் எம்ஆர் ராதாவும் எம்ஜிஆரை சுட்டுட்டு தன்னை சுட்டுக்கிட்டாரு. ஆமா, அதனால எம்ஆர் ராதாவுக்கு அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு எம்ஜிஆர் கேட்காரு, தன்னை சுட்டது கூட தெரியாம நினைக்காம. அது மாதிரி இருந்து அந்த சரிண்ணே. இப்ப ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி எம்ஜிஆர் தூக்கி போயிட்டாங்களாம். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில இருந்தாராம். ஆஸ்பத்திரியில் கூட்டம் மானாவாரியா வந்துடுது. அண்ணன் தலைவர் நினைச்சு கண்ணீர் வடிக்கிறீங்க, கண்ணீரை தொடச்சுக்கோங்க. என்னங்க தலைவரை நினைச்சு அவர் கூட வாழ்ந்த காலங்கள் நீங்க எமோஷன் ஆகிறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணே. சரி, அவர் போகல, நம்மளோட வாழ்றாரு. அவர் இப்ப நம்மளோட வாழ்றாரு. எங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க ரூபத்தில் நாங்க பாக்குறோம். இப்போ அதுக்கு தான் நம்மளை விட்டு வச்சிருக்காரு. என் குறைய நீ நிவர்த்தி பண்ணணும். அதான் சொல்லுவேன், ஒரு ஃபைல் கொடுத்துருக்காரு 50 பக்கம், 5 பக்கம் தான் எழுதியிருக்கேன், மீதி 45 பக்கம் எழுதி முடிச்சா தான் நான் எடுத்துட்டு அவர்கிட்ட போவேன். எந்த நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டது எல்லாம் எழுதி எடுத்துட்டு வா அப்படி என்னை விட்டுட்டு போயிருக்காரு. உங்களை விட்டு போயிருக்காரு. நான் அதை எழுதிட்டு இருக்கேன். 5 பக்கம் தான் நிறைஞ்சிருக்குது, இன்னும் 45 பக்கம் நிறைஞ்சா தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அது வரைக்கும் இன்னும் 100 வயசானாலும் நான் இருப்பேன். அது அவருடைய சக்தி. மகிழ்ச்சி. அதாவது அதான் எம்ஜிஆருடைய வரலாறுகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மேற்கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை ரெக்கார்டு பண்ணுறதும் தலைவர் உங்களை மாதிரி ஆளுகளை இன்னும் இந்த பூமியில் ஆரோக்கியத்தோடு நடமாட விட்டுருக்காரு. சந்தோஷம். உங்களையெல்லாம் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ இந்த ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் துப்பாக்கி சூடு பட்டு ஒரு வழியாக பிழைப்பாரா மாட்டாரா பட்டு ஒரு வழியாக பிழைச்சிட்டாரு. அந்த டயத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்தது இல்லைண்ணே? ஆமாம், பரங்கிமலை தொகுதியா? பெருமளத்தது. அப்போ நேராக கிளாப்ட் ஆட்சியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கூட்டம் எஸ் ராஜேந்திரன் அவர் பக்கவாளம் வந்தார். எம்ஜிஆர் நலமுடன் இருக்கிறார்னு சொன்னார் பாரு, கல் திவி அவர் மேலே விழுந்தது. யாரியா கேட்டாங்க. எஸ்எஸ்ஆர் வந்து எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு ராயப்பேட்டாவுக்கு வராரு, ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு வராரு. வந்த இடத்துல எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் நல்லபட்டம் உள்ளாருன்னு சொன்னார்ல, பார்த்துட்டு வெளியில வரும்போது பார்க்கல, அவர் உள்ள ரூம்ல இருக்காங்க. இவர் கூட்டம் சமாளிக்கிறதுக்காண்டி இவர் பேர் வாங்கியோ வந்து எம்ஜிஆர் நல்லபட்டம் கலத்துக்கு அடிச்சாரு பாருங்க, ஓடிட்டாரு. அப்புறம் வேண்டாம் பின் கேட்டு வழியா எதுக்காக கள்ளத்துக்கு எம்ஜிஆர் நலமுடன் இருக்கிறாரான்னு கேட்கத்தானே வந்திருக்காரு. ஆமா, ஏன் கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க எஸ்எஸ்ஆர்? அவரை பார்க்க வந்தா இவன் குறுக்க நிக்கிறானே, அந்த கோபம் யாரை பார்க்க ஜனங்களுக்கு. எம்ஜிஆர் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்க வந்தா இவர் இதையே தாங்க முடியல. ஆமா, இத்தனைக்கு எஸ்எஸ்ஆர் நல்லா தான் சொல்றாரு, இதே தாங்க முடியல மக்களால. சரி, அவர் பெண்கட்டு வரல, வேன்ல ஏற்றி ஜிஹெச் கூட்டு போயிட்டார். எம்ஜிஆர் ராயப்பேட்டையில இருந்து ஜிஹெச் கூட்டு போயிடுச்சு. கூட்டு போய் விட்டாங்க. 2 நாள் பொறுத்து உள்ள யாரையும் அலோ பண்ணல. அப்புறம் 2 நாள் பொறுத்து நான் போனால் அது மாதிரி ஹாஸ்டல் டேட் தூரன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் நீ போனால் விடுவாங்க, நானும் கூட வரப்பா அப்படின்னா. சரி வான்னு கூப்பிட்டு போகிறோன்னே உள்ளே வந்து நீ எப்படி இருக்க உங்களை பார்த்து கேட்குற எம்ஜிஆர் கேட்குற, சவுண்டே வரல, நீ எப்படி இருக்க
எம்ஜிஆர் பெட்ல இருக்காரு, நீங்க எம்ஜிஆரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போறீங்க. அவர் பெட்ல இருந்துட்டு உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்காரு. வந்துட்டாரு. வந்துட்டு நீ எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஜெயிச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம்ங்கிறாரு. ஆமா. மருத்துவமனையில பெட்ல இருக்கக்கூடிய ஃபீலிங்கே இல்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படியா. அப்ப தான் இந்த கட்டு போட்டு எல்லாம் வந்து ஊர் ஊரை ஒட்டி இந்த கட்டோட வந்து ஜெயிச்சது. அது பெரிய வரலாறு. அடிப்பட்ட அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கழுத்துல போட்ட அந்த கட்டு, அந்த கட்டு வந்து ஒரு ஃபேமஸ் போட்டோ. ஆமா. ஒரு எலெக்ஷனையே, ஒரு அரசாங்கத்தையே மாத்தி கொடுத்த போட்டோ அது. அதெல்லாம் வரலாறு. இது இல்ல எல்லாருக்கும் வந்து அடிமைப்பெண் படத்துல எம்ஜிஆர் கெட்ட போடும்போது இதுல ஒரு லெதர் கட்டு போட்டு பாரு தெரியுமா கழுத்தோட. இதனுடைய காப்பி தான் இது. நான் அதான் கேட்க வந்தேன். நல்லா இருந்தது. அது மாதிரி ஒரு என்ன மாறுதல் இருக்குமே அப்படின்னு அது போட்டு அது மாதிரி இல்ல. அவருக்கு கற்பனை எங்க வருதுன்னு பாருங்க. எம்ஜிஆர் அடிமைப்பெண் படத்துல இந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதோட பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆனால் அவருக்கு அது இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது ஆஸ்பத்திரியில் துப்பாக்கி சூடு விடும்போது அதுக்கு போட்ட கட்டு. அதை அவர் எப்படி தனக்கு ஸ்டைலா மாத்திருக்காரு பாருங்க. அதான் அது ஆர்டேட்டு கொடுத்து ஒன்று வரைஞ்சி குடிக்காரு, படத்தை போட்டு வரைஞ்சி கொடுத்தேன்னு அது கலர் பண்ணி இதுதான் போட்டு. அது கூட படத்துல அடிமைப்பெண் படத்துல பல கலர்ல வருமே. ஆமா. அது எல்லா கலர்ல போட வச்சு போட்டு விதமா அந்த படம் ஓடணும் இல்லை. ஆமா. அதுக்கு ஒரு வேணாம் வாங்கினவே லாஸ் ஆகிடக்கூடாது அந்த இதுக்கு. அது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்து இதில் நாடோடி மன்னன் படம். அவருடைய படம் கடைசியில் ஃபைனான்ஸ் இல்லாமல் நிற்குது. அப்போ தென்காசி ஆறுமுகம், சங்கரன் ஆறுமுகம், சங்கரன் ஆறுமுகம் அவங்க அவுட்லெட் எடுத்திருக்காங்க. இவருக்கு பணம் தேவை. அந்த படத்தை வேற ஆளுக்கு விற்றுட்டு அந்த பணத்தை கொடுத்து படத்தை முடிச்சாச்சு. சரி. 100ஆம் நாள் விழா எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் நடக்குது. அவரை கூப்பிட்டு திருப்தியானாரு. யார? ஆறுமுகத்தை. எம்ஜிஆர் கேட்குறாரு. இதெல்லாம் நடக்குது திருப்தியான்னு போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்ட்டு ஒன்று அவங்க அண்ணன் கொஞ்சம் துடுக்கம் பேசுவார். என்ன சொல்லுனார், எல்லாம் ஊரே பாராட்டுது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் படம் கொடுத்தீங்கல்ல, அதை அவுட்ராட்டு விற்றுட்டேன் ஆசினுக்கு. அவர் கொடுத்துட்டேன். அந்த படம் தான் இந்த படத்தை முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு தான் அவருக்கு ஒரு படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு ஆர்வத்துக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். புதிய பூமியா? புதிய பூமி தானே. புதிய பூமி ஒரு ரொம்ப குயிக் கால் ஷீட்ல முடிச்சு கொடுத்து. ஆமா. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாட்டு எலெக்ஷனுக்காக. ஆமா. இவர் கொடுத்த பணம் இவரை காப்பாத்துச்சு. அவர் சொல்லு அவரை வாழ வைக்க. அது மாதிரி மற்றவனை பயன்படுத்திட்டு அவனை விட்டுறல, அவனை வளமாக்கி தான் விட்டுருக்கார்.